ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். நம் ஆண்டுடைய நாமத்தை குறித்து, ஆண்டுடைய பெயர்களை குறித்து நம்ம கொஞ்ச நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை யெகோவா ஈரே. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அப்ப இந்த சம்பவத்தினுடைய பின்னணியத்தை முதலாவது நான் உங்களிடத்துல சொல்லும்படி நான் விரும்புகிறேன். ஆபிரகாம் 75 வயசு இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆண்டவர் அழைத்து, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அவருடைய சந்ததியை நான் பெரிதளவாய் நான் ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரத்தை போல நான் ஆசீர்வதிப்பேன், கடல் மணலை போல நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் 25 ஆண்டுகள் நிறைவேறியது. ஆனால் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன பண்ணல, நிறைவேறலை. 25 ஆண்டுகள் ஆச்சு. 25 ஆண்டுகள் கழிச்சு பிறக்கிறார், ஈசாக்கு பிறக்கிறார். பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக, ஈசாக்கு ஒரு 25 வயசாவது இருக்கும் அந்த டைம். அப்பொழுது ஆண்டவர் திடீரென்று ஆபிரகாமை சோதிப்பதற்காக, உன் மகனை, உன் ஏகசுதனை, அப்படின்னா ஒரே ஒரு மகனன், நேசகுமாரன், ஒரு குடும்பத்தில் ஒரு வயசான காலத்தில் ஒரு பையன், ஒரு குழந்தை பிறந்து அது வளர்க்கப்பட்டிருக்குமானால் அது எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க பாருங்க. ஏகசுதன், உன்னுடைய ஒரே குமாரன், உன்னுடைய நேசகுமாரன், நீ அன்பு வச்சிருக்கிற மகன், அவனை நீ எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அவர் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அவருடைய மனைவி வயசானவ சொல்லியிருந்தா அவ்வளோதான், ஆபிரகாமுக்கு அன்னைக்கு மாதிரி அடி என்னைக்கு வாங்கியிருக்க மாட்டார். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு குழந்தையை தந்தா பலி செலுத்த கூப்பிட்றாரு. எதுவுமே சொல்லாமல் பிள்ளையை கொண்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, வெறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கட்டைகளை எல்லாம் எடுத்துட்டு தூக்கி சுமந்துட்டு போகிறாங்க. போகும்போது வேலைக்காரவங்க கேட்குறாங்க, எங்கப்பா போகிறீங்க? பலி செலுத்த போகிறோம், ஒரு மிருகம் ஒன்றையும் காணமே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் எங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கும் அதே கேள்வியை கேட்கிறார். 3 நாள் பிரயாணப்பட்டு மோரியா என்கிற ஒரு மலைக்கு அவர்கள் போகிறார். போகும்போது இப்போ ஈசாக்கு கேட்குறான், பலி மிருகம் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் தருவார் சொல்லிட்டாரு. ஈசாக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சரி, பலி மிருகம் ஒன்றும் வராது போல, நம்ம தான் போல பலியாடுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு மேடை விறகுலாம் அடுக்கி அது மேலே ஆளை 2 காலு 2 கையை கட்டி போட்டு கத்தி எடுத்து குத்தி கொண்டு ரெடி ஆகிட்டார். குத்தி கொள்றதுக்கு கத்தியை உருவும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பினது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, நான் இப்பொழுது நீ என்ன பண்ண, உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தொடாதன்னு சொன்னாரு. அவன் தொடல. திடீரென்று திரும்பி பார்த்தால் ஒரு முற்புதர்ல ஒரு ஆட்டுக்கடா, ஒரு கடா அப்படியே அந்த கொம்பு சிக்கி உள்ள நிக்குது. உடனே அந்த கடாவை பிடித்து வெட்டி அதை பலி செலுத்தினார்கள். அப்பொழுது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறான், யெகோவா ஈரே. அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவருடைய பெயரை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யெகோவா ஈரே. கரங்களை வித்துறா சொல்லலாமா? யெகோவா ஈரே என்றால் தேவன் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? யெகோவா ஈரேனா கர்த்தர் பார்த்து கொள்வார், அல்லது கர்த்தர் ஏற்பாடு செய்வார் என்று அர்த்தம், அல்லது கர்த்தர் நமக்கு வழங்குவார் என்ற அர்த்தம். யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்து கொள்வார், அல்லது நமக்கானவைகளை அவர் ஏற்பாடு செய்வார், அப்படின்னா ரெடி பண்ணுவார்,
அப்படி இல்லைன்னா அவர் நமக்கானதை அவர் தருவார் என்ற அர்த்தம். அதுதான் யெகோவா ஈரே. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில சிக்கி இருந்தாலும், ஆண்டவர் அந்த நிலைகளை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை புரிந்திருக்கிறார். யெகோவா ஈரே, அதை உங்களுக்கு எந்த தேவையோடு இருக்கிறீர்களோ அதை அவர் உங்கள் கைகளிலே தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை அவர் ஏற்பாடு செய்து அதை உங்கள் கைகளிலே தருவார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலேனா அந்த மோரியா மலையிலே பார்த்து கொள்ளப்படும். பர்வதம் என்று சொல்லும்போது பரலோகத்திலிருந்து உனக்கு பார்த்து கொள்ளப்படும். பர்வதம் என்று சொல்லும்போது தேவனுடைய சமூகத்தில் இருந்து பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லும்போது நாம் ஜெபிக்கும் பொழுது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் யெகோவா ஈரேயாய் உங்களோடு கூட இருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொள்வார். ஆமென். நீங்க ஜெபத்துல இருக்கும்போது அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார். இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை நான் சொல்ல போறேன். பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னாரே, என்னென்ன அவரு இந்த சம்பவத்தில் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது, இவனுடைய மகனை பலி செலுத்த கொடுக்கிறார்ல, மகனை பலி செலுத்த கொடுக்கும்போது இதில் ஒரு விஷயத்தை நமக்காக அவர் ஏற்பாடு செய்தார் அல்லது வழங்கினார். என்ன வழங்கினார் என்றால், உங்களுக்காக எனக்காக ஒரு நித்திய ஜீவனை அவர் நமக்காக ஏற்பாடு செய்தார். இந்த சம்பவத்தில் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது. யெகோவா ஈரே நமக்காக ஒன்றை அவர் ஆயத்தப்படுத்தினார். என்ன ஆயத்தப்படுத்தினார்? நமக்காக நித்திய ஜீவனை அவர் ஆயத்தப்படுத்தினார். உங்களுக்கு இந்த சம்பவத்தில் உள்ள இவனுடைய வரலாற்று பின்னணியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பலி கொடுக்கிற அனுபவம் ஆபிரகாம் அழைக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த தேசத்தில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? கானானியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் ஒரு யுத்தத்தில் வெற்றி வரணும், காரியம் ஜெயமா மாறணும்னா தன்னுடைய சொந்த பிள்ளையவே மூத்த குமாரனைய எடுத்துட்டு போய் அவங்க மோலகு என்கிற ஒரு தெய்வத்திற்கும் பாகால் என்கிற ஒரு தெய்வத்திற்கும் அவர்கள் பலி செலுத்துவார்கள். அப்படி பலி செலுத்தும் போது அவர்கள் தேசத்திலே மழை பெய்ய ஆரம்பிக்கும், அவர்கள் தேசத்திலே ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்கள் தேசத்திலே ஒரு யுத்தத்துக்கு போனால் யுத்தத்திலே அவர்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். இதுதான் அவருடைய வழக்கம். சமீபத்தில் இருக்கிற அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கு வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் நடந்தாலும் சிறு குழந்தைகள் முழுவதும் அங்கு பாகாலுக்கு பலி செய்யப்பட்டதாக அங்கு கூறுகிறார்கள். அங்க ஒரு இதுல இன்வெஸ்டிகேஷன்ல அது வெளியில வருது. நிறைய பிள்ளைங்களை என்ன பண்ணியிருக்காங்க? கெடுத்திருக்காங்க. அடுத்து பாகால் சிலை அங்க இருக்கிறது. பாகாலுக்கு பலி செலுத்துகிற பாகால் சிலை இப்படி கொம்பு வச்சு ஒரு மாடு மாதிரி இருக்கும், அந்த கையில ஒரு குழந்தை இருக்கும். அதற்கு தேவை தலைப்பிள்ளை, அதுக்கு தேவை குழந்தை. அதை வெட்டி அதுட்டு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அது இப்பொழுது அது செஞ்சதா சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல அது நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அதே வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? உன் ஏகசுதனையும் உன் நேசகுமாரனையும் நீ எனக்காக பலி கொடு. என்ன பலி கொடு? இவன் கீழ்ப்படுகிறானான்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை செக் பண்ணார். 2வது, இவன் விசுவாசிக்கிறானான்னு செக் பண்ணார். 3வது, கொஞ்சம் அவனை அமைதியா இருக்க வைங்க. 3வது அவங்க என்ன பண்ணார்னா, மனித பலி அல்ல, ஒரு உண்மையிலேயே மனுஷனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை புரிய வைக்கிறதற்காக இந்த 3 காரியத்தை. என்னது? அவன் கீழ்ப்படுகிறானா, 2வது அவன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசம்? என் பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கொல்ல மாட்டார். அததான் பின்னாடி உள்ள விசுவாச அறிக்கை வீரர்கள் பட்டியலில் வரும். என் தேவன் என் பிள்ளையை கொன்று போட்டாலும் அவனை உயிரோடு கூட என்ன பண்ணுவார்? சாம்பலில் இருந்து எழுப்புவார். அப்ப ஆபிரகாம் விசுவாசிக்கிறானா? அடுத்து ஆபிரகாம் கீழ்ப்படுகிறானா? அடுத்து ஆபிரகாம் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே சொல்லணும், மனுஷன் செய்த பாவத்துக்கு பலியாக தேவையில்லை. இறைவன் ஒருவர் பூமிக்கு வந்து மனுஷனுக்காக என்ன பண்ண வேண்டும்? பலியாக வேண்டும் என்கிற லெசன் அதை மனுஷனுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? சொல்லி கொடுக்கணும்.
அப்ப இந்த சம்பவம் இப்பொழுது நடைபெற போகிறது. பிள்ளையனை கூப்பிட்டுவான்னு சொல்லியாச்சு. இந்த ஆபிரகாம் அவனுடைய மகன், ஒரே மகன் ஈசாக்கு. எத்தனை பேர் புரியுது? ஆபிரகாம் ஒரே மகன் ஈசாக்கு. இப்ப இவங்களை பலி செலுத்த கொண்டு போகணும். இந்த இன்சிடென்ட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு, எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடந்துச்சுன்னா, மோரியா என்கிற மலைக்கு போக சொல்லுகிறார். மோரியா என்கிற மலை இப்பொழுது இருக்கிற எருசலேம் அன்று சாலமோன் கட்டின எருசலேமின் தேவாலயத்துக்கு அருகே இருக்கிறது மோரியா மலை. அந்த மலையிலே ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக என்ன பண்ணாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது விறகு கட்டைகளை பிளந்து ஈசாக்கு அந்த விறகை என்ன பண்ணுகிறான், சுமந்து போகிறான். ஈசாக்குக்கு பின்பாக தன்னுடைய தகப்பனா இருக்கிற ஆபிரகாம தீயையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்பொழுது மலை உச்சிக்கு போயாச்சு. அங்க பலிபீடம் கட்டப்படுகிறது. பலிபீடத்துல கையும் காலும் கட்டப்பட்டவனாய் மரத்தோடு இறுக கட்டப்படுகிறான் ஈசாக். அடுத்து ஈசாக்கு இப்பொழுது கொல்லப்பட போகிறான். கொல்லப்பட போகும்போதுதான் கத்தியை எடுத்து ஓங்கி குத்த போறார். 9 ஆண்டு சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல உன் கைய போடாதே, நீ உன்னுடைய நேசகுமாரன் ஏகசுதன் என்று பாராமல் நீ கொல்வதற்கு துணிஞ்சதுனால நீ கொல்ல வேண்டாம் சொல்லி கொஞ்சம் அப்படி திரும்பி பாருன்னு சொன்னாரு. பர்வதத்துக்கு மேல அந்த ஆடுகள், இந்த செம்மறி ஆடுகள் கூட்டமாக தான் என்ன பண்ணும், போகும். தனியா என்னைக்கும் பிரியவும் செய்யாது, தனியா அங்க டிராவல் பண்ணவும் செய்யாது. டிராவல் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அது டிராவல் பண்ணி மேல போயிருக்கணும். ஆனா யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில ஒரு கிடா செம்மறி அது கொம்பு சிக்கி, அது பொதுவா புல்லு தான் திங்கும், முள்ளுல என்ன பண்ணாது, திங்காது. அது கீழேயே பார்த்து கரெக்டா புல்ல மட்டும் எடுத்துட்டு போகும். அது எப்படி ஒரு முள்ளில் போய் தன் கொம்பை கொடுத்து சிக்கினது அப்படின்னா, அதை யாரும் சிக்க வைக்கவில்லை, தானே அதில் போய் சிக்கினது. அதான் நம்ம படிக்கிற பாடம். சிக்கி கொண்டிருந்தது, அதை பார், அதை உனக்காக பிடித்துக்கொள் என்று சொன்னார். அதை பிடித்தார்கள். உன் மகனை பலிபீடத்திலிருந்து வெளியில எடு, அவன் சாக தேவையில்லை, இப்ப உன் மகனை என்ன பண்ணிரு, வெளியில கொண்டு வந்துரு. அப்ப என் மகனுக்கு பதிலாக யாருப்பா சாகிறது, இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவோம், சாகுன்னு சொல்லி இவன் வெளியே வருகிறான். அவன் கீழே போகும்போது சொல்லுவான், நானும் என் பிள்ளையும் ஈசாக்கு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். திரும்பி வருவதற்கு ஏதுவாக இவன் சாக வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டுக்கடா செத்தது. அல்லேலூயா, புரிஞ்சவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு விசுவாசிகளை விட புதிதாய் வருகிறவர்களுக்கு எப்படியாவது இந்த செய்தி என்ன பண்ணிடுறோம், கொண்டு போனோம். அதுதான் என்னுடைய ஆதங்கம். அதனாலதான் ரொம்ப எளிய முறையில் அதை நான் என்ன பண்றேன் உங்களிடத்துல சொல்லுகிறேன். இயேசு ஓமைகளாக என்ன பண்ணினார், பேசினார். அப்ப கொம்பு சிக்கப்பட்ட ஆடை பிடிச்சு இங்க வச்சுட்டு பலிபீடத்தில் கட்டப்பட்ட ஈசாக்கு அவிழ்த்து விடப்படுகிறான். பத்திரமாய் சுகமாய் அவன் வெளியே கொண்டு போட போகிறான். அப்பொழுதுதான் இந்த பெயரை சூட்டுகிறார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன பார்த்து கொள்ளப்படும், என் தண்டனை இன்னொருவர் மேல் சுமத்தி எனக்கான நித்திய ஜீவனை என் ஆண்டவர் எனக்காக வழங்குவார், ஏற்பாடு செய்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கிறார். இன்னைக்கு யெகோவா ஈரேன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த மலையில உங்களுக்கு என்னப்பா கிடைச்சிச்சுன்னா, எனக்கு பதிலாய் ஒருவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா, இதே மோரியா மலை, ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இதே மோரியா மலைதான் இப்பொழுது கொல்கதா மலை என்று இருக்கலாம். எருசலேம் அருகே இருக்கிற ஒரு மலை அடையாளத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாய் அது மோரியா மலைதான். அதே மோரியா மலையில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இறை மகன் ஈசாக்குக்கு அடையாளமாய், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு அடையாளமாய் அவர் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுக்க இந்த மலை மேல் அவரை நடத்தி கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார்? ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு, அவனை பலி கொடுக்கறதுக்கு மரத்தை வெட்டி அவனே சுமந்துட்டு போன மாதிரி யாராவது சுமப்பாங்களா? யாருக்கு தெரியும்? தூக்கிட்டு போறது எண்ணெய் தான் வச்சு எண்ணெய் தான் எரிக்க போறாங்கன்னு சின்ன பையன் கிடையாது. ஈசாக்கு ஓடி ஆடி விளையாடுறவன். அவனுக்கு தெரியும் இங்க ஆடு வராது மாடு வராது,
ஆடு நம்ம தான்டான்னு அவனுக்கு தெளிவா தெரியும். நம்மளை பலி கொடுக்க நம்மள்ட்டே விறகு வெட்டி நம்ம தலையிலே தூக்கி வச்சுட்டு போறாரே அப்பா, நீலாம் ஒரு அப்பாவா அப்படின்னு கேட்கல. எங்க அப்பா என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், எனக்கு நன்மை செய்யறவரியான்னு சொல்லி தன்னை பலி கொடுக்கிற கட்டையை தானே சுமந்து கொண்டு போனாரு. அதுபோல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் பார்த்துட்டு, இந்த யாங்கோ ரொம்ப பாவம் செஞ்சுட்டான், ஜான்பால் பாவம் செஞ்சுட்டான், ரோடஸ் பாவம் செஞ்சான், கெஸ்டர் பாவம் செஞ்சுட்டான், ஆஸ்ப்ரோ பாவம் செஞ்சான், இவங்க பாவத்தையெல்லாம் சுமக்கிறதுக்கு நீ ஒன்னேன்னு பண்ணியா, நீ சிலுவையை தூக்கிக்கிட்டு நீ மலைக்கு போ. அவங்க செத்துடக்கூடாது, அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, அவனை அவுத்து விடணும், அவனை அவிழ்த்து சுகமாய் அவனை திரும்பி வர பண்ணணும், என் தேசத்திற்கு பரலோகத்துக்கு அவன் வரணும். அதனால எனக்காக ஒன்று செய்வியா மகனே என்று இறை மகனாம் இயேசுவை தந்தையாம் இறைவன் நீ எனக்காக என் பிள்ளைகளுக்காக போன்னு சொன்னாரு. அவர் வந்தார், தான் அறையப்பட போகிற சிலுவையை தானே சுமந்து கொண்டு, கிட்டத்தட்ட 250 கிலோக்கு மேல இருக்கும் ஒரு மரம், சும்மா முருங்கை மரத்தை எல்லாம் தூக்கிட்டு போகல, சிலுவை மரத்தை தூக்கி சென்றார். சும்மா நடக்கிறதுக்கே நம்ம கால் வலிக்குது, மலை மேல நீங்க நடந்து பாருங்க, தொட்ட சதையெல்லாம் ஏறிக்கிறோம். அந்த மலை மேல வெயிட்டை தூக்கிட்டு போனாரு, சும்மா போகல, ராத்திரி முழுசும் அடிச்சு, கெட்சமனையிலேயே பாதி முக்காவாசி பிளட்டு போயிருச்சு, ரத்தம் கெட்சமனையில அழுதே ரத்தம் போயிருச்சு. உங்களுக்காக எனக்காக அழுதார், இவங்களெல்லாம் மீட்டுக்கிறங்க ஆண்டவரேன்னு அழுதது பாக்கி இல்லாம கிட்டத்தட்ட 600 சேவர்களுக்கு மேல 5000 தழும்புகள் ஒரு உடம்புல இருந்து ரத்தமெல்லாம் சிந்தினதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் சிலுவையை தூக்கிட்டு தன்னை விட டபுள் வெயிட் ட்ரிபிள் வெயிட், ஏசப்பாவுடைய வளர்த்தி உடம்பு இஸ்ரவேல் தேசத்தின்படி 70 to 80 கிலோ இருக்கலாம், 8 to 16 8 24, தன்னை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமுள்ள ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு தானே பலியாவதற்கு தன்னை அறையப்படுகிற சிலுவையை தானே சுமந்து கொண்டு போனாரு. ஏன்? அந்த யெகோவா ஈரே உங்களுக்காக எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தினார், நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தினார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? மேலே தூக்கி கொண்டு போனார். மோரியா மலை, இப்பொழுது கொல்கதா மலையிலே ஒரு ஆட்டுக்குட்டி தானாய் ஏறுகிறது, தானாய் ஏறி போய் தன் கொம்பு தானாய் சிக்குகிறது. அதான் இந்த ஆட்டுக்குட்டி. யாரும் இவர் சிலுவையில் அறைய முடியாது, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்படியே மேலே ஏறி குறிப்பிட்ட இடம் வந்துச்சு, அங்கே அப்படியே நீங்க இந்த சீனுக்கு நான் அப்படியே வர்றேன். ஈசாக்கும் மலையில் மேல் ஏறினான், பலிபீடத்தின் கொம்புகளிலே கையும் காலும் கட்டப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பக்கம் ஆணி இந்த பக்கம் ஆணி, கைகளிலே காலை ஒன்னா சேர்த்து வச்ச ஆணி, மரத்தோடு கட்டப்பட்ட ஈசாக்கை போல என் ஆண்டவர் இயேசுவும் சிலுவையிலே கட்டப்பட்டார். அல்லேலூயா. கட்டப்பட்ட பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் தான் எரிக்க போறாரு, ஆபிரகாம் தான் வெட்ட போறார். இப்பொழுது தந்தையாம் இறைவன் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக வெட்டும்படி அழிக்கும்படி சிலுவையில் அவரே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இயேசு சிலுவையிலே கட்டப்படுகிறார், கையும் காலும் ஆணிகளில் அடிக்கப்படுகிறது, கதறுகிறார், என் தேவனே என் தேவனே, என் யாருக்காக, யார் அடிக்கப்படணும்? அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை, நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்காக என் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் கொல்கதாவில் பார்த்து கொள்ளப்படும் உங்களுடைய என்னுடைய நித்திய ஜீவன், உங்களுடைய என்னுடைய பாவ மன்னிப்பு. இந்த இடத்துல பாவம் செய்து இருக்கிற சகோதரனே, இந்த நொடி உங்க காதுல கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், நான் சுமக்க வேண்டிய சிலுவையை நீர் சுமந்தீர், எனக்காக நீ சிலுவையிலே ஆணி அறையப்பட்டீர் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது யெகோவா ஈரே இப்பொழுதே உங்களுடைய மனசாட்சியை கழுவுவார், உங்களுக்கு பாவ மன்னிப்பை அவர் தருவார். அல்லேலூயா. கட்டப்படுகிறது. அன்னைக்கு இவனும் கட்டப்பட்டான். இப்பொழுது முட்புதரிலே ஒரு ஆடு சிக்கினதே, இப்பொழுது இந்த ஆடு பலியாகிற ஆடே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இப்பொழுது அவருடைய தலையில் முள் கிரீடத்தை செய்து அழுத்துகிறார்கள். எப்படி முள் புதருக்குள்ளே சிக்கினாரோ அதுபோல இப்பொழுது முள் கிரீடம் அவர் தலையிலே வைக்கப்படுகிறது. சிக்கிக் கொள்ளுகிறார், தன்னைத்தானே அந்த ஆடு சிக்கிக் கொள்ள வைத்தது. அவரை யாரும் பிடிக்க முடியாது. அவரை பிடிக்க வந்தாங்க, அவர் ஒரு பார்த்த பொழுதே விழுந்துட்டாங்க கீழே.
ஒரு தடவை காதை ஒருத்தன் வெட்டுறான். வெட்டும் போது சொல்ற, டேய் சும்மா இரு, விஷயம் தெரியாமல நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இப்பொழுது நான் ஜெபம் பண்ணா தூதர்கள் இறங்கி வந்துருவாங்க. வந்து என்ன செய்வாங்க? போத ஆண்டவரே, இவன் பாவம் பண்றான், இவன் சாவுறான், இவன் நரகத்துக்கு போறான், உங்களுக்கு என்ன? ஒரு நொடியிலே இந்த உலகத்தை அழிச்சிட்டு வாங்க மேல போவோம் அப்படின்னு இறங்கி வர்றதுக்கு தூதன் ரெடியா இருக்கான். நான் என்னையவே சிக்க வச்சுட்டேன்பா. யாருக்காக? ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க, நரகத்துக்கு இன்னைக்கு போறவன் சிக்கிடுவான். இன்னைக்கு சிக்கிறவன் நரகத்துல என்னைக்கு வெளியில வரவே முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படும்படியாய், நான் காப்பாற்றப்படும்படியாய் அவர் தன்னைத்தானே முள் புதரில் சிக்கி கொண்டார். முள் கிரீடத்தை வைத்தார்கள். யார் யார் இடத்துல சிக்கினார்? பிலாத்துவின் இடத்துல சிக்கினார், வேதபாரகர் இடத்துல சிக்கினார், பரிசேயர் இடத்துல சிக்கினார். 600 போர்ச்சவர்கள் நடுவில் நிக்க வச்சு அடிக்கிறான், காரி காரி துப்புறான், முகப்புள்ளா சளி. தன்னைத்தானே சிக்க வைத்தார் அந்த ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இப்பொழுது அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அங்கு ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு ஒப்பு கொடுக்கப்பட்டது போல இப்பொழுது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற செம்மறியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்போ ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னாரு, நானும் என் மகனும் திரும்பி, அது போல ஈசாக்கு திரும்பி வந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் 3வது நாள் உயிரோடு கூட எழும்ப பண்ணினார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். திரும்பி வருவேன், அதை பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று பவுல் எழுதுகிறார். பாவனையாக பெற்றுக்கொண்டான் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டது உண்மை, மரித்தது உண்மை. ஈசாக்கு இறங்கி வந்தான் பாருங்களேன், அது மாதிரி ஏசப்பா 3வது நாள் கல்லறையை விட்டு வெளியே வந்தார். சும்மா ஆக்சன் போட்டுலாம் வரல. தோமையார்ட்ட காமிச்சாரு. சந்தேகம் பிடித்த தோமையார் கேட்கிறாரு, இயேசு உயிரோட வரல, நான் நம்ப முடியாது. அவர் என்னமோ இங்க வந்ததுனாலதான் நமக்கு பெரிய சந்தேகமே வருது. பெரிய பெரிய சுகமளிக்கிற சுவிசேஷகர்கள், அதாவது ஒரு காலே இருக்காது. நல்லா கவனிங்க எப்படி சுகமாக்குறாங்கன்னு. வெளிநாட்டில் இருக்கிற சுவிசேஷகர்கள் ஒரு கால் இருக்காது. ஜெபம் பண்ணி நீ போன்னு சொல்லுவாங்க, காலையில கால் வளர்ந்து நிற்கும். ஆனா அதே ஆட்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே ரொம்ப உணர்வே இல்லாத, கல் மனசாட்சி உள்ள, விசுவாசம் இல்லாத மக்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிறார். பெரிய பெரிய கூட்டம் நடத்தும் போது இப்படியே நிற்பாங்களா, அப்படியே நின்று இப்படியே பார்க்கறதுலே என்னடா செஞ்சிருவான்னு இவங்களுக்கே ஒரு நடுக்கம் வந்துடும். ஏன் தெரியுமா? ஏன்? நமக்கு ஒரு சந்தேகத்தின் தகப்பன் இருந்தார், தோமையார். இயேசு உயிர் தள்ளல, இயேசு வந்தார். முதல் தடவை வந்தார், தோமையார் இல்லை. இவங்க எல்லாம் சொன்னாங்க, இயேசுவை பார்த்தேன். டே போடா, அதெல்லாம் பொய். இயேசு அவனுக்காக திரும்ப வந்தார். நம்ம சந்தேக பேரலி தான். நம்ம சந்தேகத்தை தீர்க்க இயேசு மறுபடியும் நம்மை சந்திக்கிற தேவன், இந்தியாவை ரொம்ப நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. திரும்ப வந்தார். டேய் தோமா இங்க வா, என்னடா சாவுல உயிரோட செத்தேன், உயிரோட எந்திக்கலன்னு பேசுனியா, இங்க வா அப்படின்னு சொல்லி சட்டையை திறந்த லாவில் கடைசியை ஈட்டி வச்சு குத்தி இருதயத்துல குத்திட்டான். லாவை காமிச்சார், ஓட்ட தொட்டு பாரு, உயிரோட நான் தானே, நம்புறியா? நம்புறேன்ப்பா. கையை காமிச்சு ஓட்ட, நம்புறியா? இது ஏன் நான் சொல்றேன்னா, இயேசு ஏதோ அவதாரம் எடுத்துக்கிட்டு வலிக்காம குளோரோஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒன்னு சிலுவையில தொங்கல. அவர் அடித்தது உண்மை, அவரை இருதயத்தில் குத்தினது உண்மை. அதுக்கு தான் இந்த தழும்புகள் அடையாளம். இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, ஆனால் அவர் உயிரோடு எழுந்தது அதை விட உண்மை. என்ன உயிரோட ஏன்பா அவர் எந்திரிக்கணும்? அவர் எந்திரிச்சாதான்ப்பா அந்த யெகோவா ஈரே உங்களையும் எந்திரிக்க வைக்க முடியும். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் நித்திய ஜீவனை உங்களுக்காக எனக்காக தந்தார். நேரம் கடந்து போறது, நான் வேகமா போக விரும்புகிறேன். 2வது யெகோவா ஈரே என்ன அவர் நமக்கு செய்கிறார்? ஆதியாகமம் 22 7-8 வசனங்களை வாசிக்கலாம். அது 24வது பக்கம் 7-8.
கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுமா. பார்த்து கொள்வார். போதும் போதும். அல்லேலூயா. நல்ல கவனிச்சவங்க. ஃபர்ஸ்ட் யெகோவா ஈரே நமக்கு என்ன தந்தாரு சொல்லுங்க? நித்திய ஜீவனை தந்தார். எத்தனை பேர் பாவங்களை அறிக்கை செஞ்சீங்க? உங்களுடைய எல்லா பாவத்தை யார் சுமந்துக்கிட்டா சொல்லுங்க? அததான் யோவான், திருமுழுக்கு யோவான் சொல்லுவாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அத சும்மா நம்ம சர்ச்சில் இருந்து செம்மறியே உலகத்தின் அப்படின்னு சொல்றதுல உணர்வு பூர்வமா என்ன சொல்லணும்? என் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் அவர் எப்படி சுமந்தார். அவரே தன்னை ஒப்பு கொடுத்து அவரே நம்முடைய பாவத்தை என்ன பண்ணாரு? சுமந்தார். உங்க பாவத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சுட்டாருன்னு சொல்றவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இனி பாவம் செய்யாம என்ன பண்ணணும்? நம்ம வாழணும். அவ்வளவுதான். ரெண்டாவது, இப்பொழுது மேல அதே ஆட்கள் இப்ப போறாங்க. நான் அதே ஸ்டோரிக்கு வர்றேன். போகும்போது கேட்கறாங்க, அப்பா கிளம்பிட்டீங்க, பலி மிருகம் எங்க? அதே கேள்விதான், பலி மிருகம் எங்க? அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் தமக்கான பலி மிருகத்தை என்ன பண்ணுவார்? அவர் தருவார், பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என் தகப்பனே கேட்கிறான். அதற்கு அவன், என் மகனை இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிற தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்ப குட்டி எங்கன்னு கேட்கிறாரு. அப்பா என்ன சொல்றாரு? பார்த்துக்கிறோம் சொல்றாரு. பார்த்துக்கிறோம் சொல்லியாச்சு. இது எப்ப கேட்கிறாருன்னா 3வது நாள் லாஸ்ட்ல கேட்கிறார். ஆனா இந்த 3 நாளும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மேலே போறோம், அந்த இடத்துல பலி கொடுக்கறதுக்கு ஒரு பலி மிருகம் என்ன வேணும்? வேணும். அப்பா கையில ஒண்ணுமே இல்லை. இது யாரு? இந்த பலி மிருகத்தை, இந்த மிருகத்தை யாரு தருவா அப்படிங்கிற கொஸ்டின் 3 நாள் அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. 3வது நாள் பதில் வருகிறது. யெகோவா ஈரே, உன் தேவை, உனக்கு என்ன எதிர்பார்க்கிறியோ அதை அவர் உனக்கு தருவார். இதை நம்பி ஆபிரகாம் விசுவாசித்து, ஆபிரகாமும் விசுவாசித்தான், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கும் விசுவாசித்தான். எங்க பார்த்து கொள்ளப்படும்? கர்த்தருடைய பர்வதத்திலே. இன்னைக்கு 2வது பாயிண்ட்டுக்கு நான் உங்கள் சமூகத்தில் வர்றேன். உங்க மத்தியில நான் வர்ற காரியம், உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. ஆனா தேவைக்கான உதவிகரமான காரியம் உங்கள் கைகளிலே இல்லை. 2 மாசம் கழிச்சு எனக்கு இவ்வளவு பணம் வேணும்பா, ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லை. என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வேணும், ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. இப்படி சொல்லும் போது சில நாட்களாய் நீங்கள் எல்லாம் அப்படியே மனசு நொந்து போய் எதிர்பார்ப்போடு இப்படி இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த பாடத்தின் மூலமா, யெகோவா ஈரே மூலமாய் சொல்லுகிற விஷயம், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதை நம்பி அவனும் போனான். ஆமென். நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். அப்பா விசுவாசிச்சா மட்டும் போகாது. அப்பாவுடைய விசுவாசத்தை யாருக்கு கொடுக்கிறார்? இப்ப பிள்ளைக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நம்ம அரள்றதுலே நம்ம பிள்ளையா அப்படியே மயங்கே விழுந்துருவாங்க. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? ஆபிரகாம் என்ன சொல்ற? கர்த்தருடைய பர்வதத்தில் தமக்கான பலியை. இது என்னுடைய தேவை இல்லை, இது யாருடைய தேவை சொல்லுங்க? தமக்கான பலினா இது ஆண்டவருக்கான பலியை அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கான பலி தான்ப்பா என்னுடைய பலி. எனக்கு ஒரு தேவைனா அது ஆண்டவருக்கும் தேவை. நான் அழுதா ஆண்டவர் அழுதப்பா, அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் ஒரு பண கஷ்டம்னா அது ஆண்டவருக்கே கஷ்டம் வந்த மாதிரி. அதான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுகிறார். கர்த்தர் தமக்கான பலியை அவர் பார்த்து கொள்வார். சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் இந்த பிள்ளை யோசிச்சுக்கிட்டு வந்தான். யார் பாப்பா நம்மளை யார் சந்திப்பா? ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பாப்பார்ப்பா. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல இன்னைக்கு எத்தனை பேர் கேள்வியோட இருக்கீங்க? இன்னைக்கு மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யெகோவா ஈரே உங்கள் தேவைகளை, எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் தேவைகளை சந்திப்பார். 3 நாள் பிரயாணம் முடிஞ்சிச்சு, மலை மேல ஏறுறான். அப்பையும் நம்பிக்கை. ஆட காணோம், தேவைகளை சந்திப்பார். மலை மேல ஏறுறான், ஆட காணோம். உள்ள வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்புனா கடைசியா
என்னடா கத்தர் ஒன்றும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவனை படுக்க வச்சாங்க. படுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த புள்ள 25 வயசு இருக்கும், அவன் மனசுல நினைக்கிறான், யாரு ஆடு, யாருக்கு பலி மிருகம்? பேச்சுக்கு நம்ம சொல்லிடலாம், அந்த எட்ஜில் நிற்கிறான். கடைசி மணித்துளி, இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படல. அப்படி சில பேர் நினைப்போம், இன்னும் என் தேவை சந்திக்கப்படல. நான் விசுவாசத்தோட இருந்தேன், ஆனா நாள் நெருங்குது, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. விசுவாசத்தோட இருந்தேன் 1 மாசத்துக்கு முன்னாடி, ஆனா 1 மாசம் 15 நாள் ஆகுது, 15 நாள் 5 நாள் ஆகுது, 5 நாள் 3 ஆகுது, 3 2 ஆகுது, 2 1 ஆகுது. இப்பொழுது சில மணித்துளிகளே இருக்கிறது, என் தேவை சந்திக்கப்படுமா? ஆபிரகாம் காத்து கொண்டிருக்கிறான், தன் புள்ள உயிர் போக போகுது. ஈசாக்கு காத்து கொண்டிருக்கிறான், தன் உயிர் போக போகுது. ஒரு வார்த்தை தான், விசுவாச வார்த்தை, யெகோவா ஈரே. பார்த்து சாக போறான். அப்பா கத்தி எடுத்தான், அவனும் கண்ணை மூடுறான், இவனும் கண்ணை மூடுறான், ஓங்கிட்டான். அழைத்தவர் கைவிடவே இல்லை. நிறுத்துறா, நிறுத்து, உன் தேவைகளை நான் சந்திப்பேன், திரும்பி பார் என்று சொன்னார். அங்க இருந்துச்சு ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருந்துச்சு. கர்த்தர் அவன் தேவைகளை சந்தித்தார். நித்திய ஜீவனை கொடுத்தவர் உங்கள் தேவைகளையும் சந்திக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பண தேவையா, குடும்ப தேவையா, கஷ்டங்களா, கவலைகளா, கண்ணீரா, எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், கடைசி வரை நீங்கள் எதிர்பாருங்க, கீழ்ப்படியணும். இங்க ஆபிரகாம் என்ன பண்ணா, மேல போ ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அடுத்து விசுவாசிச்சான், ஆண்டவர் நிச்சயமா எங்களை கைவிடவே மாட்டார். 3வது விசுவாசத்தை அறிக்கையிட்டான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அடுத்தவோ கடைசி வரை என்னவா இருந்தா, நம்பிக்கையா என்ன. இப்ப பர்வதத்துக்கு போயாச்சு. என்ன அந்த பர்வதம்? யெகோவா ஈரே, உன் தேவைகளை சந்திப்பார். ஈசாக்குக்கு சந்திச்சார, என்ன அந்த பர்வதம்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க குடும்பங்கள்ல என்னதான் தேவைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் நம்பி இருங்க. பரலோகம்தான் அந்த பர்வதம். அந்த பர்வதத்திலிருந்து உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். தொழிலுக்கு இவ்வளவு தேவையா, ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. பரலோகத்திலிருந்து தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கடைசி வரை கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், விசுவாசத்தை அறிக்கை செய்தான், நம்பினான். எப்ப நம்பினா? கத்தி வயிற்றுல இறங்குறவரை இவன் நம்பினா, கத்திய குத்துறவரை இவன் நம்பினா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? ஜபம் தான், ஜபம். தேவனை நோக்கி, பர்வதத்தை நோக்கி பார்க்கிற விசுவாசிகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யார் மூலமாகிலும் எப்படியாகிலும் கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். உங்க உழைப்புகளை அவர் காப்பாற்றுவார். உங்கள் தேவைகளை அவர் குறித்த நேரத்தில் அவர் சந்திப்பார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவ சமூகத்தில் நீங்க உட்காரணும். இதெல்லாம் இருக்கணும். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வாழுங்க, அவரை விசுவாசிங்க, நம்புங்க, கடைசி வரை நம்பிக்கையா இருங்க, ஜபம் பண்ணுங்க. பர்வதத்தையே பாருங்க, மனுஷனை பார்க்காதீங்க. இங்க அங்க அங்கெல்லாம் பார்க்காதீங்க. அப்ப எங்க இருந்து உதவி வரும்? மனுஷன்ட்ட இருந்து தான் வரும். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் எனக்கு ஒத்தாசை தருகிறார். ஒரு வசனம் இருக்குது. நம்ம வானத்தை பார்க்க வேண்டியதான். வானத்திலிருந்து அவர் பூமியில மனுஷர்களை பார்ப்பார். யார் மூலமாகிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த உதவிக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சொசைட்டியோட தான் வாழணும். ஏதோ ஒரு மனுஷனை தான் கர்த்தர் என்னை அனுப்பி என்னை நடத்த போகிறார். அந்த மனுஷன் தேவன் அனுப்பின மனுஷன். தேவனுக்கு அடுத்து அவனையும் நான் நம்பணும். அடுத்து அவன் மேலையும் நான் என்னவா இருக்கணும்? நன்றி உள்ளவனா இருக்கணும். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் இருந்து அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நமக்கு அனுகூலம் பண்ண ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வார். கடைசி வரை நீங்க கவனமுடையவர்களா இருக்கிறார். ஏசு உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பேச்சில் எப்படியாவது தந்திரமா அவரை பிடிக்கணும்னு ஒருத்தர் வந்து, போதகரே நீங்க வரியெல்லாம் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதோட சொன்னாரு. பேதுரு உள்ள வந்தாரு. பேதுரு இங்க வா, இப்படி வரி கேட்கிறாங்க, வேகமா நீ போய் தூண்டிய போடு, ஒரு மீனை புடி, பிடிச்ச மீன் வாய் என்ன பண்ணு, திறந்து பார். பார்க்கும்போது உள்ள ஒரு கோல்டு காயின் என்ன பண்ணும் இருக்கும். இந்த காயினை எடுத்துட்டு போய் உனக்கும் எனக்கும் வரியை செலுத்து. நல்லா கவனிங்க.
சாப்பாடு முக்கியம், ட்ரெஸ்ஸு முக்கியம். வரி அடுத்த பட்சம்தான். வரி கட்டுன்னா உங்களை தூக்கி போட்டு கொலையெல்லாம் செய்ய போறது இல்லை. சோறே இல்லைப்பா, நான் என்னப்பா வரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்ல ஒரு விஷயத்தை புரியுங்க. சாப்பாடு முக்கியம், உடை முக்கியம், வீடு முக்கியம், வாசல் முக்கியம், வரி நெக்ஸ்ட். இந்த வரியவே தேவன் சந்திப்பார்னா உணவையும் உடையும் குறித்து கவலைப்படுற உங்களுடைய என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? அரசாங்கத்துக்கு முன்னாடி பெர்ஃபெக்டா இருக்கணும், வரியை கட்டணும், அரசாங்கத்தை ஏமாத்த கூடாது. இவன் கேள்வி கேட்டுட்டான், போ மீன் வயிற்றுல மீன் வாயில இருக்கும்டா, மீனை பிடி, மீனை பிடி, மீன் வாய்க்குல காயின்னு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. வீட்டில் கரண்ட் பில்லு கட்டணும், ஃபீஸ் கட்டணும், லோன் வாங்கியிருக்கேன் அது கட்டணும். ஐயோ அங்கங்க காசு, நான் என்ன செய்வேன்? யெகோவா ஈரே, தேவனை நோக்கி பார் சகோதரனே, உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உடைய தேவைகளை அவர் சந்திப்பார். வாயிலிருந்து காயினை எடுக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த கற்பனையில் பைபிளை படிச்சு அதுல என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மீன் எங்கிருந்து காயினை பிடிச்சிருக்கும் நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். என்னுடைய கற்பனைன்னு சொல்றேன். ஒரு பெரிய கப்பல்ல போய்கிட்டு இருந்தான். போய்கிட்டு இருக்கும்போது அப்பா நிறைய வெள்ளி காசு வச்சிருந்தான். ஒரு மகன் போனா, அப்பா கொஞ்சம் காசு கொடுங்க விளையாடணும்னு கேட்டான். இதை வாங்கி அந்த சாயந்தர வெயில்ல கப்பல் முனையில் நின்று சுண்டி சுண்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். என்னுடைய கற்பனை. சுண்டி சுண்டி விளையாடும் ஒரு அலை வந்தது, அப்படியே ஒரு கிழிச்சிச்சு பாருங்க, காயினை கீழே விழுந்துச்சு. மின்னி இப்படி இறங்கும் போது பசியில இருந்த ஒரு மீன் முழுங்குச்சு. முழுங்கின மீன் திக்குமுக்கு கட்டியாம இப்படி 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 எங்க போறோம் தெரியாம போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தூண்டி போட்டான். கப்புன்னு மாட்டிக்கிச்சு. வாயை திறந்தா காயின்னு. அந்த மீன் தான் பேதுரு பிடிச்ச. எங்கிருந்து எப்படி மீன் வந்துச்சு? யெகோவா ஈரே உன்னோடு கூட இருந்தால் எங்கிருந்தாகிலும் உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதான் விசுவாசம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல இன்னொரு கருத்து சொல்ல வர்றேன். வீட்டில் இருந்தா காயின் என்ன பண்ண முடியாது. வீட்டில இருந்து காயின் பிடிக்க முடியுமா? நீ போய் மீனை பிடி, மீன் வயிற்றுல காயின. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு. நம்மளும் உழைக்கணும். நம்ம உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க எத்தனை பேர்? அது நீ பிடிக்கிற மீன் தங்க மீனா தான் இருக்கும். நீங்க பிடிக்கிறது, நீங்க செய்யற தொழில் மற்றவங்க தொழிலோட வித்தியாசப்படணும்னா கர்த்தராகிய யெகோவா ஈரையை நீங்கள் தேட வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவர் பர்வதத்தையே நோக்கி காத்திருக்கணும். நான் யாரப்பா நம்பி இருக்கிறேன்? உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ண கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா யெகோவா ஈரே திருப்பி தருகிறவர், திரும்ப தருகிறவர். யெகோவா ஈரே திரும்ப தருகிறவர். என்ன திரும்ப தருவார்? வசனங்களை வாசிக்க நேரம்ல நான் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை சொல்லிட்டு போறேன். மலை மேல ஏற போறாங்க. வேலைக்காரன் கேட்கிறான், நீங்க என்னப்பா எங்க போறீங்க? நாங்க பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம். இந்த வேடை சொல்லிட்டு போறான். போகும்போது ஈசாக்கு கேட்கிறாரு, பலி மிருகம் எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஃபர்ஸ்டே எல்லாம் சொல்லிட்டேன். மேல போயாச்சு, கட்டையில் என்ன பண்ணியாச்சு? கட்டியாச்சு. இப்ப ஆளை வயிற்றுல குத்த போயாச்சு. ஆண்டவர் நிறுத்து சொல்றாரு. உன் மகனை உன் ஏகசுதன் என்று பார்க்காமல் எனக்கு நீ ஒப்பு கொடுத்தபடியா உன்னை பூமியிலே பெரிய சந்ததியாய் நான் ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க, புரியுற மாதிரி சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் இந்த ஈசாக்கை வைத்துக் கொள்ளவில்லை. ஈசாக்கை நீனே வச்சுக்கன்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்தாரு தெரியுமா? கொடுத்தது ஒரு பங்கு, திருப்பி கொடுத்ததோ பல மடங்கு. யெகோவா ஈரே என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை தேவன் உங்கள் கைகளிலே பல மடங்காய் திரும்ப தருவார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. நீங்க பண்ற ஜெபம், கண்ணீர் விடுச்சு ஜெபிக்கிறீங்களா, இத பல மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். நீ ஆண்டவருக்காக 1 ரூபா காணிக்கையில போட்டால்
காணிக்கை பத்தி நம்ம பேசுவது கிடையாது. காணிக்கை ரொம்ப எதிர்பார்த்து அதை பிரசங்கம் பண்ணுவதும் கிடையாது. ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கர்த்தருடைய கணக்கின்படி எவ்வளவு போடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு மிச்சம் வச்சுட்டு போடுறோங்கிறது தான் முக்கியம். ஒரு ஏழை விதவை, அவள்கிட்ட இருந்த கடைசி காசு, அதுல கொஞ்சம் காசை பிரிச்சு அவ எடுத்துட்டு போய் வீட்டு ஜாமான் எல்லாம் வாங்கலாம். அவ ஏழை விதவை, அவளுக்கு அதான் இருக்கு. ஆனா எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லைன்னு அதை தூக்கி போட்டா பாருங்க, ஆண்டவர் அந்த காணிக்கையை தான் பார்த்தார். ஆண்டவருக்காக நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறத மனுஷன் பார்க்க மாட்டான். நான் சில பேர் சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன், கொடுக்க காணிக்க காசு இருக்காதான், ஆனா சர்ச்சில் என்ன பண்றாங்க, காணிக்க பெட்டியில் இந்த பைய தூக்கிட்டு இப்படியே வந்துடுவாங்க. பைபிள் படி பெட்டி அங்க வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். காணிக்கை பாடல் பாடுவோம் அப்படின்லாம் பொறுத்த மாதிரி எனக்கு தெரியல. மனம் விரும்புகிறவன் எவனோ அவனை என்ன பண்ணணும், அதை போட்டு போடும். இங்க பைய தூக்கிட்டு இப்படியே வர்றாங்க வரிசையா. எல்லார் கையிலும் காசு இருக்குமா? நான் கேட்ட ஒரு வாலிப பையன் வேலை இல்லாம சர்ச்சுக்கு போறான். அவன் சொன்னா, பிரதர் பக்கத்துல வந்துட்டாங்க, வெறும் கையை எடுத்து பைக்ல போட்டு ஆக்சன். நீ பைய திட்டு வந்தா அவன் ஆக்சன் தான் பண்ணுவான். அவனை குற்றவாளியா மாத்தியாச்சே. வெறுங்கைய நான் சொல்லுவேன், அந்த வெறுங்கையே நீட்டுறானே அவன் கையை ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீ வெறுங்கைய நீ பைக்குள்ள போட்டாலும் காணிக்க கேட்டுட்டானே, நீ கையை நீட்டுனிய, உன் கையை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீ பண்ற ஜபத்துக்கு திருப்பி கொடுப்பார். அவர் கடனாளி அல்ல. உன் கண்ணீருக்கு பதில் தருவார். அவர் கடனாளி அல்ல. நீ கொடுத்த ஒரு ரூபாய்க்கும் கர்த்தர் பல மடங்கு தருவார். அவர் கடனாளி அல்ல. அவர் யெகோவா ஈரே, திருப்பி கொடுப்பவர். கர்த்தருக்காக உழைக்கிறேன், ஊழியத்துல பலன் இல்லை, நீ உழைச்ச உழைப்ப கர்த்தர் தருவார். ஆண்டவருக்காக தியாகம் பண்ணப்பா, யாருக்குமே தெரியாது நான் தியாகம் பண்ணேன். உன் தியாகத்தை கர்த்தர் பார்ப்பார், திருப்பி தருவார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நான் சொல்றேன், என்னை சேர்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் ஜபத்துல நீ வடிச்சு ஒரு காரியத்தை கேட்டிருந்தாலும் கர்த்தர் அதை திரும்ப தருவார். நீங்க கொடுத்த உன் ஏழ்மையிலே கொடுத்த, பணக்காரர்களுக்கு நிறைய காணிக்கை கொடுக்கலாம், உனக்கு ஏழ்மையிலே கொடுத்த உங்களுடைய காணிக்கை என் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். உன் கஷ்ட பலவீனத்துல நீ செஞ்ச ஊழியத்தை, வயசாகியும் கஷ்டப்பட்டும் தேவனுடைய நாம மகிமைப்படணும் செஞ்சத, தொழில குடும்பத்தை எல்லாம் தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக செயல்படுகிற நம்முடைய ஊழியத்துக்கு ஏற்ற பலனையும் கர்த்தர் திரும்ப தருவார். ஆண்டவருக்காக பட்ட நிந்த அவமானம் சமுதாயத்தின் மத்தியில் அதை திரும்ப தருவார். அவர்கிட்ட ஒன்ன வச்சா அவர் திரும்ப தருவார். நம்பி வைக்கலாம். பேங்க்ல தான் வட்டி கொடுக்க மாட்டான், அதை கொடுக்க மாட்டான், அடிச்சிருப்பான். ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், நீ எதை நம்பி வச்சாலும் பல மடங்கு யெகோவா ஈரே மீண்டும் தருவார். இங்கு மட்டும் தரமாட்டார், வரும்போது அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. 1000 மடங்கு உங்கள் கைகளிலே வந்து தருவார். ஈசாக்கை வைத்தான். ஈசாக்க ஆண்டவர் எப்படி தெரியுமா திருப்பி கொடுத்தாரு? அவன் சந்ததியை நான் வெறும் ஈசாக்க வச்சாரு. எந்த ஈசாக்க வச்சாரு? விறகு கட்ட தூக்கிட்டு வந்த ஈசாக்க வச்சுட்டு ரிட்டர்ன் கொடுத்தது எப்படி தெரியுமா? அவனை பல மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். நெக்ஸ்ட் அவனை பெருக பண்ணுவேன். அடுத்து அவன் மூலம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக அவனை கொண்டு ஜெயத்தை தருவேன். இவ்வளவு ஆசீர்வாதத்தின் தலை மேல வச்சு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் பிள்ளைய நீ என்கிட்ட தந்திலடா, அதை நீ திரும்ப இப்ப வச்சுக்க. சாதாரணமா நான் இப்ப கொடுக்கல, 4 ஆசீர்வாதத்தை அவன் தலை மேல வச்சு தான் ரிட்டர்ன் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கேன். இயேசு கடலோரத்துல நடந்து போகிறார். அப்பாவியை போல அவருக்கு சீசர்கள் இல்ல, உடன் ஊழியர் இல்ல, ஒத்தாலும் தாடி வளர்த்துக்கிட்டு அங்கி போட்டுக்கிட்டு இப்படியே போறார். ஒரு பிரசங்கம் பண்ணணும். 2 பேர் வலையை அலசிக்கிட்டு இருந்தான், பாடே இல்லாம. ஒரு பிரசங்கம் பண்ணணும், ஒரு போட்டு தரீங்களான்னு கேட்டார். அதோட சீமோன் பேதுரு தன்னுடைய போட்டை கொடுத்தான். போட்டு மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் முடிஞ்சிச்சு. பாடே இல்லை, வலை கழிக்கல, வலையை கழிச்சு வெறும் வலை. வீட்டுக்கு போய் சேர்ந்து தூங்குவோம்டான் இல்லாம இந்த ஆளு என்னடா போட்டை பிடிச்சிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிருக்கான்னு பேதர் கையை கட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். முடிஞ்சிச்சு பிரசங்கம்.
பேதுரு கூப்பிட்டாருங்க, வா. பாடு இல்லையோ? இல்லை. நைட்டு ஃபுல்லா ஒண்ணுமே இல்லை. சரி, ஆழத்துல போடு. ஆண்டவரே, நான் பெரிய கடல் வித்துவான், கடலோடி. நீங்க என்ன ஒரு ஆசாரி குடும்பம்? இல்லை, நீ ஆழத்துக்கு போ. போய் போட்டான் பாருங்க, மீன் ஃபுல்லா நிறைஞ்சு, போட்டு நிறைஞ்சு. கூட்டாளிகள் அப்பயே 2 மணி இழுத்துட்டாங்க. கூட்டாளி இழுத்து அவன் 2 போட்டு நிறைஞ்சு இப்ப தரன்னு இழுத்துட்டு வர்றான் 2 மணியில. பிரசங்கம் பண்ண கொடுத்த போட்டுல ஒரு சின்ன சூட மீன் கூட இல்ல. ரிட்டன் அடிக்கும் போது பல லட்சம் ரூபா லாபத்தோடு கூட அந்த போட்டை திரும்ப அவர் கொடுத்தார். யெகோவா ஈரே, திருப்பி கொடுப்பவர், திருப்பி தருவார். ஒரு தீர்க்கதரிசி போகிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அங்க ஒருத்தி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு கைப்பிடி மாவு 2 குச்சியை விரட்டி இவளும் மகனும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு தான் லாஸ்டா செத்துருவோம், சூசைட் பண்ணிடுவோம் போகும்போது இந்த ஊழியக்காரன் போய் அந்த சோத்துல கையை வச்சுட்டான் தான். அதோட சரி போ, நீனாவது சாப்பிட்டு சாவும் சொல்லி கையில கொடுத்துட்டு நான் சும்மா சாவுறேன். இவ இருக்க, இவளுக்கு கொடுத்த ஒரு படி மாவை 3.5 வருஷம், எத்தனை கிலோ மாவு வீட்டில் இருந்துச்சுமா, 3.5 வருஷம் சாப்பாடை கொடுத்து இவனும் சாப்பிட்டான், பிள்ளைகளும் சாப்பிட்டு அவளுக்கு மட்டும் சாப்பாடு குறையில திருப்பி கொடுத்தார். யெகோவா ஈரே. இயேசு செத்து போனார், கல்லறை இல்லை. ஒருவன் கல்லறையை கொடுத்தார். அதுலயே படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு இல்லை, 3ஆவது நாள் எந்திரிச்சு கல்லறையும் திரும்ப கொடுத்துட்டப்பா. இன்னைக்கு அதுக்கு பேரு இயேசு உயிர் தெழுந்த. யோசேப்பு அடக்கம் பண்ணியிருந்த அந்த கல்லறைக்கு பேரு, எவன் ஒரு நாய் போயிருக்காது அந்த கல்லறை. ஆனா யோசேப்பு அடக்கம் பண்ண இடம் அல்ல, இப்பொழுது இயேசு அடக்கம் பண்ணின இடம் என்று அந்த கல்லறையை பார்க்க இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. கல்லறையை மகிமைப்படுத்தி திரும்ப கொடுத்தார். நீங்க எதை கொடுத்தீங்களோ அதை ரிட்டன் கொடுப்பார், சும்மா கொடுக்க மாட்டார். மகிமை பொருந்தியதாய் உங்கள் கைகளிலே கொடு. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கலாம். உங்களுக்காக நித்திய ஜீவனை தந்தார். தேவைகளோடு இருக்கிற சகோதரனை உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆண்டவருக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா உன்னையும் நான் பார்க்கலப்பா என் வாழ்க்கையில. சீக்கிரத்துல உன் கண் பெரிய பெரிய அதிசயங்களை காணும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், திரும்ப தருவார். சபைக்காக நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதை திரும்ப தருவார். சில ஊழியக்காரர்களுக்கு என்னென்ன செஞ்சீங்களோ திரும்ப தருவார். தேவனுக்காக கிராம கிராமமா அலைஞ்சது உங்க பிரயாசப்பட்டு திரும்ப தருவார். நீங்க பட்ட தியாகத்துக்கெல்லாம் திரும்ப தருவார். உங்களுடைய எல்லா அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம்.